நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். மகா பரிசுத்தமான தேவனாகிய உமக்கு முன்பாக வந்து நிற்பதற்கு நாங்களோ எம்மாத்திரம் ஆண்டவரே. ஆனால் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சிலுவையில் சிந்திய அந்த இரத்தத்தின் மூலமாக, எங்களுக்கு அவர் சம்பாதித்த அந்த பாவ மன்னிப்பின் மூலமாக, மீட்பின் மூலமாக ஆண்டவரே, நாங்கள் உமண்டை வரும்படியாக நீர் எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாலை வேளையில் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக இந்த இடத்துல கூடி வந்திருக்கும் போது ஆண்டவரே, நீர்தாமே ஆண்டவரே எங்களோடு பேசும். உம்முடைய தாசரை அபிஷேகித்து ஆவியில் நிரப்பி வல்லமையாக எங்கள் மத்தியில் எடுத்து உபயோகப்படுத்தும் ஆண்டவரே. இந்த மாலையில் நாங்கள் கேட்க இருக்கிற செய்திக்கு நாங்கள் ஆண்டவரே முழு இருதயத்தோடு கீழ்ப்படிய, அதன்படி நடக்க ஆண்டவரே நீர்தாமே எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படியக்கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா விதமான கடினத்தன்மையும் எடுத்து போட்டு நொறுங்குண்ட இருதயத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, புதிய விதத்தில் இந்த நேரத்தில் எங்களோடு பேசும். எங்களை நீர்தாமே உயிர்ப்பியும் ஆண்டவரே. ஆண்டவரே, வந்து கொண்டிருக்கிற மக்களை சீக்கிரமாக கொண்டு வாரும். ஆரம்பம் முதல் முடிவரை உம்முடைய மாறாத பிரசன்னம் இருக்கட்டும். நாங்கள் பாடும்போது ஆவியில் பாட, முழு இருதயத்தோடு பாட, என்ன பாடுகிறோம் என்பதை உணர்ந்து பாட நீர்தாமே எங்களுக்கு உதவி செய்யும். பாடல்கள் மூலமாக, ஜெப நேரத்தின் மூலமாக, இன்னும் மற்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியின் மூலமாக நீர் எங்களோடு பேசும். இந்த வேளையை நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். எல்லா இருளின் சக்திகளையும் கட்டும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென். வாரும் தூயாவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உணர்ந்து பாடலாம். வாரும் தூயாவியே, வாரும் தூயாவியே, உம் பிரசன்னத்தை நீராளுகை செய்யும். வாரும் தூயாவியே, வாரும் தூயாவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே,
உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். கடைசி வாட்டி வாரும் தூயாவி பண்ணா ஜெபசக்தியோட வாரும் தூயாவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றேன். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். செய்திக்கு முன்பதாக யாவரும் எழுந்து நின்று குயவனே குயவனே பாடலாம். முதல் சரணத்தை ஒண்டி பாடலாம். 44வது பாடலாம். குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அபித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. Let us pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we thank you and praise you for this opportunity to gather together again in your holy presence. பரமபிதாவே, மறுபடியுமாக உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் நாங்கள் கூடி வரும்படியாக நீர் கொடுத்த தருணத்திற்காக நன்றி சொல்லி Speak துதிக்கிறோம். to us through your living word. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை ஆசீர்வதியும். Hide me behind thy cross and you reveal thyself afresh to us. என்னை உம்முடைய சிலுவையின் பின்னால் மறைத்து நீர் உம்மை புதிய விதத்திலே எங்களுக்கு வெளிப்படுத்தும். Man's words will not profit, but your words are life and spirit. மனிதனுடைய வார்த்தைகள் பலன் தராது, ஆனால் உம்முடைய வார்த்தையோ ஜீவனும் ஆவியுமாயிருக்கிறது. Quicken us by your spirit. உம்முடைய ஆவியினால் எங்களை In உயிர்ப்பியும். Jesus' holy name I pray. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். Let's turn to the word of God in Romans chapter 8 and verse 28. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு திருப்புவோம். Very familiar words. மிகவும் பிரபலமான ஒரு வார்த்தை. And we know that all things work together for good to them that love God and to them who are called according to his purpose. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். Somebody has said, யாரோ ஒருவர் இப்படி சொன்னார், if you consider Bible as a necklace, வேதாகமத்தை ஒரு நெக்லஸாக கருதினால், then Romans, the book of Romans is like the pendant of the necklace. இந்த ரோமருக்கு எழுதிய நிருபம் நெக்லஸிலே இருக்கக்கூடிய அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த டாலரை போன்றது. And if you consider 28th verse, 28ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், 8th chapter of
Romans is like the diamonds embedded on that pendant. ரோமர் 8ஆம் அதிகாரமானது அந்த டாலரிலே பதிக்கப்பட்டிருக்கிற வைரங்களை போன்றது. And if you consider the 28th chapter, it is like the chief, most beautiful diamond, biggest diamond in that collection of diamonds. இந்த 28ஆம் வசனத்தை பார்த்தால் அந்த வைரங்கள் சேகரிக்கப்பட்டதிலேயே மிகவும் அழகானதாக பிரதானமான ஒன்றாக அது இருக்கும். It is said that diamonds are assessed, the value of a diamond is assessed by some 6 parameters which are starting with C in English. வைரத்தினுடைய தரமானது ஆங்கிலத்திலே ஆரம்பிக்கக்கூடிய சி என்ற எழுத்திலே ஆரம்பிக்கக்கூடிய 6 குணத்தினாலே அது மதிப்பிடப்படுகிறது. 5 or 6. 5-6 குணங்கள். So I'll name the 5. One is the cut of the diamond. ஒன்று அது வெட்டப்பட்ட விதம். That is important. அது மிக முக்கியம். Secondly, the color of the diamond. இரண்டாவது அது நிறம். Thirdly, the clarity of the diamond. மூன்றாவதாக அந்த வைரம் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது என்பதை. Fourthly, the carat, the weight of the diamond. நான்காவது அது எத்தனை கேரட், அதனுடைய தரத்தை குறிப்பது. Fifth, certification. Is it certified by authority? ஐந்தாவது அதற்கு உரிய சான்றிதழை அந்த அதிகாரிகள் So கொடுத்திருக்கிறார்களா all என்பதை these பொறுத்து. things are needed if you want to buy a diamond. ஒரு வைரம் வாங்க வேண்டும் என்றால் இதையெல்லாம் வேண்டும். And some people add a 6th quality, whether it is according to the conscience, that is, it's not stolen. இன்னொரு சில மக்கள் 6வது குணத்தையும் அதில் சேர்க்க விரும்புகிறார்கள். அதாவது அது திருடப்படாமல் நேர்மையாக விற்கப்படுகிறதா என்ற பொருள். So like the Kohinoor diamond, the famous Kohinoor diamond that was in India is now in the jewels, among the jewels of the British Empire. இந்தியாவிலே இருந்த பிரபலமான அந்த கோஹினூர் வைரமானது இப்பொழுது ஆங்கிலேயருடைய அந்த ஆட்சியின் கீழாக இருக்கக்கூடிய அந்த தேசத்திலே இருக்கக்கூடிய வைரங்கள் மத்தியில் இருக்கிறது. But 4 countries are claiming that diamond. ஆனால் 4 தேசங்களோ அது தங்களுக்குரியது என்று சொல்கிறார்கள். So it is believed to be have come from Golconda mines. அது கோல்கொண்டா சுரங்கத்திலிருந்து வந்தது என்று But it எதிர்பார்க்கப்படுகிறது. has been in that Kakatiya dynasty, then Sultan of Delhi, then it went to the Mughals, then to Iran, and then back to India, and then one of the kings of Punjab, from there it went to British. அது காக்கத்திய ராஜ்யத்தின் கீழாக இருந்தது, பிற்பாடு முகலாயர்கள் கீழாக வந்தது, பிற்பாடு அது ஈரானுக்கு சென்று இந்தியாவிற்கு சென்று அதன் பிற்பாடு இப்பொழுது ஆங்கில தேசத்தில் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. So a diamond is assessed by 5 or 6 qualities. 5-6 குணங்களினாலே வைரமானது மதிப்பிடப்படுகிறது. Romans 8:28 is like a diamond, it's a perfect diamond. ரோமர் 8:28 ஒரு பரிபூர்ணமான ஒரு வைரம். So what does the word of God say? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? And we know that all things work together for good to them that love God, to them who are called according to his purpose. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். It is said that this is the 3rd most popular verse in the Bible. இது வேதாகமத்திலே இருக்கக்கூடிய 3வது மிக முக்கியமான பிரபலமான வாக்கியம் என்று சொல்லப்படுகிறது. What is the first most popular verse? மிகவும் பிரபலமான முதல் வாக்கியம் என்ன? Anybody? யாராவது சொல்ல முடியுமா? John 3:16. Most popular verse. It is found in every home, and most quoted scripture is John 3:16. அநேக வீடுகளிலே காணப்படக்கூடிய அநேக இடங்களிலே சொல்லப்படக்கூடிய வேத வாக்கியம் யோவான் 3:16. This is the 3rd most popular verse. இது 3வது மிகவும் பிரபலமான ஒரு வாக்கியம். Do you know what is the second? இரண்டாவது என்ன தெரியுமா? Okay. Jeremiah 29:11. எரேமியா 29:11. I know the thoughts I think towards you, they are thoughts of peace, not of evil, that you may have a good end. உன்னை குறித்த யோசனைகளை நான் அறிவேன், அவைகள் தீமைக்கு அல்ல நன்மைக்கே நல்ல முடிவிற்கே. But here we have a very precious
promise, இங்கே ஒரு விலையேற பெற்ற வாக்குத்தத்தம் உண்டு. but this is a promise with conditions. இது நிபந்தனையோடு கூடிய வாக்குத்தத்தம். But every child of God can claim this promise. ஆனால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் இந்த வாக்குத்தத்தத்தை உரிமையோடு கோரலாம். And we know that all things work together for good to them that love God and who are called according to his purpose. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். So I will just briefly mention the 6 C's. நான் Words starting with C. நான் சுருக்கமாக சி என்ற எழுத்திலே ஆரம்பிக்கக்கூடிய ஆங்கில வார்த்தை குறித்து 6 காரியங்களை சொல்லுகிறேன். Here Paul is saying that we can be sure, I can say with certainty. பவுல் சொல்லுகிறார், நான் நிச்சயமாக சொல்ல முடியும். And we know. நாங்கள் அறிவோம். He doesn't use the word I think so or I hope so. நான் யோசிக்கிறேன், நான் நம்புகிறேன் என்றெல்லாம் சொல்லவில்லை. Or it may be so. ஒருவேளை இப்படி இருக்கலாம். No, definitely he is saying all things work together for good to them who love God and who are called according to his purpose. நிச்சயமாக அவர் சொல்லுகிறார், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. We are living in an uncertain world. நாம் உறுதி இல்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Anything can happen anytime. எது வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம். Suddenly earthquakes, famines, tidal waves. திடீரென்று பூமி அதிர்ச்சிகள், பஞ்சங்கள், அலைகள், பேரலைகள். How many lakhs perished in that COVID epidemic? கோவிட் வாதையிலே எத்தனை லட்சக்கணக்கான பேர் மரித்து போனார்கள். Unexpected things. எதிர்பாராத காரியங்கள். We are living in an uncertain situation. நாம் நிலை இல்லாத சூழ்நிலையில் வாழ்கிறோம். But in the midst of uncertainty and instability, we have something to hold on. நிலை இல்லாத ஸ்திரமில்லாத சூழ்நிலையின் மத்தியிலே நாம் பற்றி கொள்ளும்படி ஏதோ ஒன்று உண்டு. If you have repented, turn from your sins and receive the Lord Jesus Christ into your heart, நீங்கள் மனம் திரும்பி பாவத்தை விட்டு திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் இதயத்தில் ஏற்றுக்கொண்டிருந்தால், you can be definite. I know whom I will believe. In another place Paul tells Timothy, I know whom I have believed. இன்னொரு இடத்திலே பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார், நான் யாரை விசுவாசிக்கிறேன் என்று எனக்கு தெரியும் என்று. அதைப்போல் நீங்களும் சொல்லலாம். He will keep me till that day. அவர் அந்த நாள் வரை என்னை காத்துக்கொள்வார். Do you have that assurance? அந்த நிச்சயம் உங்களுக்கு உண்டா? Have you put your anchor on Jesus? உங்கள் நங்கூரத்தை இயேசுவின் மேல் போட்டிருக்கிறீர்களா? So here is a promise with assurance. We know, St. Paul says with assurance because of his faith. இங்கே வாக்குத்தத்தம் நிச்சயத்தோடு கூடியதாக இருக்கிறது. அந்த விசுவாசத்தின் மூலமாக பரிசுத்த பவுல் சொல்கிறார், நாங்கள் அறிவோம். Second C is, இரண்டாவது சி, who is controlling everything in this world, everything in your life or in this universe? இந்த உலகத்திலே, இந்த அண்ட சராசரத்திலே, இந்த உங்களுடைய வாழ்க்கையிலே யார் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துவது? Now in certain translation it is all things. God causes all things to work together for good to them that love God and who are called according to his purpose. சில மொழிபெயர்ப்புகளில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் எல்லா காரியங்களையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக நடப்பிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Now if you remove God from this promise, இந்த வாக்கிலிருந்து நீங்கள் தேவனை நீக்கினால், this is what many people have in this world. Oh, they hope everything will work out good. இதைத்தான் அநேக மக்கள் இந்த உலகத்திலே நினைக்கிறார்கள், எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று நம்புகிறார்கள். In our country many people believe on fate. நம்முடைய தேசத்திலே அநேகர் விதியை நம்புகிறார்கள். Oh, this is all our fate. இதெல்லாம் எங்கள் விதி. What should happen will happen to us. என்ன நேரிடுமோ அது நடக்கும். We have no control. Nobody has control over us. எங்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு கட்டுப்பாடும் அதன் மேல் கிடையாது. No, we don't believe on fate, but we believe in faith in the living God. நாம் விதியின் மேல் நம்பிக்கை வைப்பதில்லை, ஜீவனுள்ள தேவன் பேரில் நம்பிக்கை வைக்கிறோம். We have a God who is all powerful, who controls everything in the universe. சர்வ வல்லமையுள்ள இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிற தேவன் நமக்கு உண்டு. Even every circumstances in your life. உங்கள் ஜீவியத்தின் எல்லா சூழ்நிலைகளையும் கூட. Sometimes you may not understand why certain things happen to you. சில நேரங்களிலே சில காரியங்கள் ஏன் உங்களுக்கு நடக்கிறது என்று நீங்கள் விளங்கிக் கொள்ளாமல் இருக்கலாம். Why good things happen to evil people?
ஏன் நல்ல காரியங்கள் பொல்லாதவர்களுக்கு நடக்கிறது? Evil things happen to good people. பொல்லாத காரியங்கள் நல்லவர்களுக்கு Now, when நடக்கிறது. we look at with our human eyes, we cannot understand. நம்முடைய சரீர கண்களோடு பார்த்தால் நம்மால் விளங்கிக் கொள்ள முடியாது. God works behind the scenes. எல்லா காட்சிகளின் பின்னாலே தேவன் கிரியை செய்கிறார். Joseph could not have understood, the Old Testament, Joseph could not have understood all the negative things that were happening. பழைய ஏற்பாட்டு யோசேப்பு அவருக்கு நேரிட்ட எல்லா விதமான முரணான காரியங்களையும் அவரால் விளங்கிக் கொண்டிருக்க முடியாது. Put into a pit, sold by his brothers, wicked brothers, and going into slavery to a foreign land. குழியிலே போடப்பட்டார், பொல்லாத சகோதரர்களாலே விற்கப்பட்டார், அந்நிய தேசத்திற்கு அடிமையாக போனார். Falsely accused and then put in prison. பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். Now, if you look with human eyes, it's all negative. How can you say all things work together for good? That's all we can say. நீங்கள் அதை உங்கள் சரீர கண்களில் பார்த்தால் எல்லாமே முரணானதாக இருக்கும். எப்படி எல்லாம் நன்மைக்கு ஏதாவது நடக்கும் என்று தான் நாம் சொல்வோம். But only if you look at the end, how God exalts Joseph, we come to understand God has been working behind the scenes. முடிவிலே தேவன் எப்படி யோசேப்பை உயர்த்தினார் என்பதை நீங்கள் பார்க்கும் பொழுதுதான் தேவன் எப்படியாக காரியங்களை பின்னால் இருந்து நடப்பித்தார் என்று நீங்கள் So விளங்கலாம். here in this promise we have certainty and surety. இந்த வாக்குத்தத்தத்திலே நமக்கு நிச்சயம் இருக்கிறது. We know that God has everything under his control. தேவன் எல்லாவற்றையும் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருக்கிறார் என்று அறிவோம். Then it is all compassing or comprehensive promise. இது எல்லாவற்றையும் சேர்த்த ஒரு வாக்குத்தத்தம். Here Paul says all things work together. பவுல் சொல்கிறார் எல்லா காரியங்களும் ஒன்றாக கிரியை செய்யும். Now if he had said certain things work together for good, then we would have understood it better. சில காரியங்கள் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று சொல்லி இருந்தால் இன்னும் நன்றாக விளங்கி இருக்கலாம். He is saying all things work together for good. அவர் சொல்கிறார் எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாக It நடக்கும். is beyond our understanding. இது நம்முடைய விளங்கிக் கொள்ளுதலுக்கு How அப்பாற்பட்டது. can all things work together for good? எப்படி சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்க முடியும்? What about murders? What about rapes? What about losing your property or putting falsely accused and being put into prison? கொலைகளை பற்றி என்ன, கற்பழிப்புகளை பற்றி என்ன, பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவதை குறித்து என்ன, உங்கள் சொத்துக்களை இழப்பதை குறித்து என்ன? How can good result from that? எப்படி அதிலிருந்து நன்மை வரும்? Now Paul does not say all things are good, பவுல் எல்லாமே நன்மை என்று சொல்லவில்லை. but work together for good. It is your attitude towards God that will influence the end result. நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று சொல்லுகிறார். அது உங்களுடைய தேவனை குறித்த மனப்பான்மையே முடிவிற்கு பலனாக இருக்கும். So in all things you need to trust God. எல்லாவற்றிலும் தேவனை நீங்கள் நம்ப வேண்டும். Even when things don't go well. காரியங்கள் நன்றாக இல்லை என்றாலும், Even when you face sickness. சுகவீனத்தை சந்தித்தாலும், How many people when they come to certain tests show you have cancer? சில எத்தனை பேர் அவர்களுக்கு கேன்சர் இருக்கிறது என்று வரும் பொழுது, Or some incurable disease, kidney failure or some other disease, they are taken aback. இல்லை என்றால் ஏதோ தீர்க்க முடியாத ஒரு வியாதி, சிறுநீரகம் பழுதிழந்து விட்டது, இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது It's like அப்படியே a சோர்ந்து போகிறார்கள். bombshell, as if the world has collapsed. அப்படியே உலகமே நொறுங்கி விட்டதை போல அவர் நினைக்கிறார்கள். But when you have the faith of St. Paul, ஆனால் பரிசுத்த பவுலுடைய விசுவாசம் உங்களுக்கு you will இருந்தால், say all things work together for good because I love God. I am called according to his purpose. நீங்கள் சொல்வீர்கள் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும், ஏனென்றால் நான் தேவனை நேசிக்கிறேன், அவருடைய நோக்கத்தின்படியாக நடக்கிறேன். No exceptions. அதிலே விதிவிலக்கு இல்லை. Now fourth C is cooperation, working together. நான்காவது சி என்ற எழுத்தில் ஆரம்பிப்பது ஒத்துழைப்பது. What is the meaning of that? அதனுடைய அர்த்தம் என்ன? Now there are lot of circumstances which are evil around us. நம்மை சுற்றிலும் அநேக சூழ்நிலைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. All things do not bring us happiness, in fact brings us sorrow. அனைத்து காரியங்களும் நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பது இல்லை, துக்கத்தையும் கொடுக்கிறது.
Now it is like this. இது இப்படியாக இருக்கும். Many of you like to eat cakes. உங்களில் அநேகர் கேக் சாப்பிட விரும்புவீர்கள். Probably your wife or somebody in your family is a good cake maker. ஒருவேளை உங்களுடைய வீட்டிலே உங்கள் மனைவியோ வேறு யாரோ நன்றாக கேக் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். My wife Rita is fond of making cakes. என்னுடைய மனைவி கேக் செய்வது அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். Now supposing you eat those ingredients separately. ஒருவேளை அதிலே சேர்க்கக்கூடிய பொருட்களை தனித்தனியாக நீங்கள் சாப்பிட்டால். I am not a cook or I am not an expert what all things are added to make a cake. ஒரு கேக் செய்வதற்கு என்னெல்லாம் சேர்ப்பார்கள் என்று நான் அதை அறிந்து கொண்டு வல்லுனன் அல்ல. But a few things. Suppose you taste a raw egg that is put into the cake. Raw egg, it is tasteless. Some people vomit. ஒருவேளை அந்த கேக்கிலே சேர்க்கக்கூடிய முட்டையை தனியாக நீங்கள் சாப்பிட்டால் அது ருசி இல்லாமல் இருக்கும். சிலர் அதை சாப்பிட்டால் வாந்தி எடுத்துடுவார். Some maida or something else, they take it separately without mixing and baking. மைதா மாவையோ வேறு எதையோ ஒன்றையோ அதை அவர்கள் அந்த கேக்காக செய்யாமல் தனியாக எடுத்துக்கொண்டால் it will taste awful. அது பயங்கரமாக இருக்கும். Oh, you will say, I don't want this. எனக்கு இது வேண்டாம் என்று சொல்வீர்கள். But two very important things change the nature of the cake. ரெண்டு முக்கியமான காரியங்கள் அந்த கேக்கையே மாற்றும். One is it has to go through the heat, baking. ஒன்று அது அந்த வெப்பத்தின் ஊடாக செல்ல வேண்டும். And secondly, the timing, how much heat it should have, correct amount of timing for the baking. இரண்டாவது அது செய்யப்படுவதற்கு எவ்வளவு நேரம் சூடாக்கப்பட வேண்டும். So after all the mixing, it is subjected to heat and to a certain time. எல்லாம் கலந்த பிற்பாடு ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிற்பாடு அது சாப்பிடலாம். So the cook knows how much time, how much heat is required. சமைப்பவருக்கு எவ்வளவு நேரம் வேண்டும், எவ்வளவு வெப்பம் வேண்டும் என்று தெரியும். God is the master chef or cook who is working on us. தேவனே நம்மிலே கிரியை செய்யக்கூடிய பிரதானமான சமையல்காரரை போல் இருக்கிறார். Sometimes he allows tasteless things, uncomfortable things. சில நேரங்களிலே அவர் ருசி இல்லாத காரியங்களை, சௌகரியம் இல்லாதவற்றை அனுமதிக்கிறார். Things that you don't want, you don't like, you are forced to go through that. நீங்கள் விரும்பாத காரியங்களின் ஊடாக நீங்கள் செல்லும்படியாக கட்டாயப்படுத்தப்படுவீர்கள். But God is waiting and watching. ஆனால் தேவனோ காத்திருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். God will not allow you to be tempted beyond your strength, beyond measure. உங்களுடைய பலத்திற்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்பட தேவன் அனுமதிக்க மாட்டார். Because God is a loving God. ஏனென்றால் தேவன் அன்புள்ள தேவன். God wants you to be molded into His image. அவருடைய சாயலிலே நீங்கள் உருவாக்கப்பட The வேண்டும் என்று image தேவன் of விரும்புகிறார். Christ should be formed in you. கிறிஸ்துவின் சாயல் உங்களிலே உருவாக வேண்டும். He knows how long to keep you in the oven. உங்களை எவ்வளவு காலம் அந்த வெப்பத்தில் வைக்க வேண்டும் என்று அவருக்கு So தெரியும். Joseph passed through that severe testing and trying. அந்த கடுமையான பரீட்சை சோதனையினூடாக யோசேப்பு கடந்து சென்றார். Before he was exalted to be the almost second to Pharaoh. பார்வோனுக்கு இரண்டாவது ஸ்தானத்திற்கு உயர்த்தப்படுவதற்கு முன்பாக இதன் ஊடாக கடந்து சென்றார். Job went through very serious, severe trials which we cannot imagine how he could bear. யோபு நாம் கற்பனை செய்து பார்க்க கூடாத அளவிற்கு கடுமையான சோதனையை கடந்து சென்றார். He did not know that Satan was involved in his suffering and God had given permission for Satan to test him. அவருடைய பாடுகளிலே சாத்தான் இருந்தான் என்பதையும் இவரை பரீட்சிக்கும்படியாக சாத்தானுக்கு தேவன் அனுமதி கொடுத்தார் என்பதையும் இவர் அறியாதிருந்தார். But when all things are put into place and God is watching over you, He is doing the mixing and He is allowing you to go through trials. ஆனால் எல்லாம் அதன் இடத்திலே வைக்கப்பட்ட பொழுது தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லா சோதனைகளையும் அவர் அனுமதிக்கிறார். So God is working ultimately so that in the end there is good coming out. முடிவிலே நன்மை வரத்தக்கதாக எல்லாவற்றிலும் தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Fifth C is culmination. ஐந்தாவது சி நீங்கள்
culmination or the end product. நீங்கள் உங்கள் முடிவு What were you before and what are you now? முன்பு நீங்கள் எப்படி இருந்தீர்கள், இப்பொழுது எப்படி இருக்கிறீர்கள்? Once upon a time, you were an immature Christian. ஒரு காலத்திலே முதிர்ச்சி இல்லாத கிறிஸ்தவராக இருந்தீர்கள். You did not know how to face temptations and trials. சோதனைகளை பரீட்சைகளை எப்படி சந்திக்க வேண்டும் உங்களுக்கு தெரியாது. Very easily you would fall. சீக்கிரத்திலே விழுந்து போவீர்கள். Very easily you will get angry. சுலபத்தில் கோபமடைவீர்கள். Very easily you burst out and spoil even the work of God or unity amongst brethren. திடீரென்று நீங்கள் வெடித்து சிதறி தேவனுடைய ஊழியத்தையோ சகோதரர்கள் மத்தியிலே ஒருமனப்பாட்டையோ குலைத்து போடுவீர்கள். But God is working out something wonderful for the end result. ஆனால் தேவனோ முடிவு அருமையாக இருக்கும்படியாக கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். So, but I will come to the sixth and final C. ஆறாவது அந்த சி என்ற வாக்கியத்திற்கு வருகிறேன். It is the condition. அது நிபந்தனை. This promise is not for all. இந்த வாக்குத்தத்தம் அனைவருக்கும் அல்ல. There is a condition attached. இதிலே ஒரு நிபந்தனை உண்டு. The promise is only for those who love God and who are called according to His purpose. இந்த வாக்குத்தத்தம் தேவனை நேசிக்கிறவர்களுக்கும் அவருடைய நோக்கத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்குமே. A true Christian is somebody who is called of God and who has set his heart to love God. உண்மையான கிறிஸ்தவன் தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனை நேசிக்கும்படி தன்னுடைய இருதயத்தை தேவன் பக்கம் வைத்திருப்பவன். He loves God and he is called by God to be a blessing in this world. அவன் தேவனை நேசிக்கிறான், இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருக்கும்படி தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறான். Do you recognize that you are somebody special to God? நீங்கள் தேவனுக்கு விசேஷித்தமானவர்கள் என்று நீங்கள் அறிவீர்களா? Now if you read the next verse you will get a better picture or a clearer picture. அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் இன்னும் தெளிவான காட்சியை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். 29th verse, for whom he did foreknow, he also did predestinate to be conformed to the image of his Son, that he might be the firstborn among many brethren. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராயிருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். 30th verse, moreover whom he did predestinate, them he also called, whom he called, them he also justified, whom he justified, them he also glorified. 30ஆம் வசனம், எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். So in order to be perfected into the image of Christ, God allows certain trials and temptations. கிறிஸ்துவின் சாயலிலே நீங்கள் பரிபூர்ணப்படத்தக்கதாக தேவன் சில பரீட்சைகளையும் சோதனைகளையும் அனுமதிக்கிறார். All things are not pleasant and comfortable. எல்லா காரியங்களும் இனிமையானவைகளும் நன்மையான சௌகரியமானவைகள் அல்ல. God is working out so that he polishes you. He sometimes cuts, and he like a diamond that needs cutting to make its value better. உங்களை மெருகேற்றும்படியாகவும் இந்த வைரத்தின் மதிப்பு உயரத்தக்கதாக அதற்கு சில விதமான அந்த வெட்டுகளை அனுமதிக்க வேண்டுமே, அதை போலவும் அவர் உங்களை செய்கிறார். Some of you may know the story of Joni Eareckson Tada. ஜோனி எரிக்சன் தடா என்ற அவருடைய கதை உங்களுக்கு சிலர் தெரிந்திருக்கலாம். When she was 18 years old, she became a quadriplegic while in a diving accident. When the water was shallow, she dived and injured her neck. Finally, she was paralyzed in all four limbs. அவர்களுக்கு 18 வயது ஆகி இருந்த பொழுது இந்த நீச்சல் குளத்திலே இந்த டைவ் அடிப்பதிலே அவர்கள் டைவ் அடித்து கீழே விழுந்து அவர்களுடைய 4 கைகள் கால்கள் எல்லாமே செயலிழந்து போயின. An enthusiastic woman who loved outdoor sporting and very active, suddenly she found herself unable to move either her hands or legs. அவர்கள் மிகவும் உற்சாகமானவர்கள், மிகவும் விளையாட்டிலே ஈடுபாடு கொண்டவர்கள், ஆனால் திடீரென்று கையை காலை அசைக்க முடியாதபடி போய்விட்டார்கள். But by the grace of God, she used what she could. ஆனால் தேவனுடைய கிருபையினாலே அவர்கள் சரீரத்தில் எதை பயன்படுத்த முடியுமோ அதை பயன்படுத்தினார்கள். So she learned to draw, she learned to paint by holding the brush in her mouth.
அவர்கள் அந்த பிரஷை வாயிலே பிடித்துக்கொண்டு படம் வரைவதற்கு பெயிண்ட் அடிப்பதற்கு கற்றுக்கொண்டார்கள். And God used her very beautifully. She is now I think 76 years old. தேவன் அவர்களை மிக அழகாக பயன்படுத்தினார். இப்பொழுது அவர்களுக்கு 76 வயது கிட்ட ஆயிருக்கும் என்று நினைக்கிறேன். Now somebody asked him, யாரோ அவர்களை கேட்டார்கள், did you ever ask why God allowed you all these sufferings? எப்பொழுதாவது தேவன் ஏன் இந்த பாடுகளை எல்லாம் அனுமதித்தார் என்று கேட்டீர்களா? Don't you aren't you angry with God or complain against God? தேவனிடத்திலே நீங்கள் கோபப்படவில்லையா, இல்லை தேவனுக்கு எதிராக குறை சொல்லவில்லையா? No, she gave a very surprising answer. அவர்கள் ஒரு ஆச்சரியமான பதிலை கொடுத்தார்கள். She said sometimes God allows something that he hates. அவர் சொன்னார், சில நேரங்களிலே தேவன் அவர் வெறுக்கிற சில காரியங்களையே அனுமதிக்கிறார், in order to bring out something that he loves. அவர் நேசிக்கும் எதையோ ஒன்றை வெளிக்கொண்டு வரும்படியாக அதை செய்கிறார். Now this is very difficult to understand or bear. இது விளங்கிக் கொள்வதற்கோ தாங்கிக் கொள்வதற்கோ மிகவும் கஷ்டம். Oyster is formed by a foreign body that touches the flesh of the oyster, between the shell and the oyster. அந்த நத்தைக்கும் அந்த அதனுடைய கூட்டிற்கும் நடுவிலே ஏதாவது ஒரு மண் போன்ற ஒரு பொருள் வரும் பொழுது அதிலிருந்து தான் முத்து வருகிறது. That secretions finally harden and become a beautiful pearl. அதிலிருந்து வரக்கூடிய கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக கடினமாகி மிகவும் அழகான ஒன்றாக முத்தாக ஆகிறது. And it is becomes so valuable, sometimes very very valuable like diamonds. அது மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கிறது, சில நேரங்களிலே வைரங்களைப் போல விலை மதிப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. What is your value? What is my value? உங்களுடைய மதிப்பு என்ன, என்னுடைய மதிப்பு என்ன? Now it is all your attitude that matters. உங்கள் மனப்பான்மையே அதற்கு காரணமாக இருக்கும். See, when so many negative things were happening in the life of Joseph, யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அநேக முரணான காரியங்கள் நடந்தது. when the brothers of Joseph finally realized that Joseph was in Egypt, and he sent forth for his younger brother Benjamin, யோசேப்பினுடைய சகோதரர்கள் கடைசியிலே யோசேப்பு எகிப்தில் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டார்கள். யோசேப்பு அவர்களுடைய கடைசி சகோதரனாகிய பென்யமீனை அழைத்து வரும்படி சொன்னான். when they broke out the news asking his dad to send Benjamin, so that one of the brothers Simeon was kept arrested in Egypt. அதற்காக அவர்களுடைய சகோதரர்கள் ஒருவனாகிய சிமியோன் எகிப்திலே கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்தான். ஆகவே இந்த சகோதரர்கள் போய் அவர்களுடைய தகப்பனை பென்யமீனை அனுப்பும்படி கேட்டபோது Jacob was absolutely not willing to let Benjamin go. He said, Joseph is dead. Now if I send Benjamin, anything happens to me, I cannot die in peace. All these things are against me. யோசேப்பு பென்யமீனை அனுப்புவதற்கு கொஞ்சமும் விருப்பப்படவில்லை. அவன் சொன்னான், யோசேப்பை நான் இழந்து போய்விட்டேன், இப்பொழுது பென்யமீனும் போய்விட்டான் என்றால் நான் சமாதானத்தோடு மரிக்க மாட்டேன் என்று சொன்னான். All these things are against me. இவையெல்லாம் எனக்கு எதிராக இருக்கிறது. That is a very sad situation. மிகவும் துக்கமான ஒரு சூழ்நிலை. People they look at their circumstances and they go into self pity and into depression. சில மக்கள் தங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து சுய பரிதாபத்திற்குள் போகிறார்கள், இல்லை மன அழுத்தத்துக்குள் போகிறார்கள். On the other hand, look at the response of Joseph in Genesis 50th chapter. மாறாக யோசேப்பு ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்திலே யோசேப்பினுடைய பதிலை பாருங்கள். You thought evil against me, but God meant it for good. 20ஆம் வசனம், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். The brothers were afraid Joseph will now take revenge after the father is dead. தகப்பன் மரித்த பிற்பாடு யோசேப்பு பழி வாங்குவானோ என்று சகோதரர்கள் பயந்தார்கள். But what did Joseph say? ஆனால் யோசேப்பு என்ன சொன்னான்? 19 and 20, and Joseph said unto them, fear not, for am I in the place of God? But as for you, you thought evil against me, but God meant it unto good, to bring to pass, as it is this day, to save much people alive. 19-20 வசனங்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோടെ காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். Therefore don't fear.
பயப்படாதிருங்கள், I will take care of you. நான் உங்களை பார்த்துக்கொள்வேன். Joseph freely forgave them. யோசேப்பு அவர்களை இலவசமாய் மன்னித்தார். Instead of doing tit for tat, he returned love instead of hatred and evil. பழிக்கு பழி வாங்குவதற்கு பதிலாக பொல்லாப்பிற்கு பகைக்கு எதிராக நன்மை அன்பை காட்டினார். Joseph knew this principle. You need to love God. நீங்கள் தேவனை நேசிக்க வேண்டும் என்ற கொள்கையை யோசேப்பு அறிந்திருந்தார். And God will take care of the rest. மற்ற காரியங்களை தேவன் பார்த்துக்கொள்வார். Make sure that you are called of God. நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டதாக பார்த்துக்கொள்ளுங்கள். God has already chosen you. தேவன் உங்களை ஏற்கனவே தெரிந்திருக்கிறார். He has called you, invited you to partake of this great inheritance in Christ. உங்களை அழைத்திருக்கிறார், கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த பெரிய சுதந்திரத்தில் பங்கு பெறும்படியாக When you அழைக்கிறார். have repented for your sins and come to Christ, He has justified you. உங்கள் பாவத்திற்காக மனம் திரும்பி கிறிஸ்துவண்டை வரும் பொழுது அவர் உங்களை நீதிமானாக்கி இருக்கிறார். What remains is glorification, sanctification, glorification. இன்னும் பாக்கி இருப்பதெல்லாம் பரிசுத்தமாக்கப்படுதல், மகிமைப்படுதல். But St. Paul speaks of it as it has passed. It's already occurred. ஆனால் பரிசுத்த பவுலோ அது ஏற்கனவே நடந்ததாக பேசுகிறார். But for God it is a done deal. ஆனால் தேவனுக்கு இது முடிந்த காரியம். We need to subject ourselves to Christ. நாம் கிறிஸ்துவுக்கு நம்மையே ஒப்புவிக்க வேண்டும். May the Lord help us. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. Let us really meditate upon this promise God has given to us. உண்மையாகவே தேவன் நமக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து தியானிப்போம். It is a diamond, a precious jewel where we need to really collect more truths. இது ஒரு வைரமாக விலையேறப்பட்ட ஒரு நகையாக ஆபரணமாக இருக்கிறது. அநேக சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். God will help us to become a powerful witness for Him. தேவன் அவருக்கென்று நாம் வல்லமையான சாட்சிகளாக உதவி செய்வாராக. Let us pray. நாம் ஜெபிப்போம். Father, we thank you for your word. பிதாவே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. How St. Paul could say with such assurance and certainty. பரிசுத்த பவுல் எப்படியாக நிச்சயத்தோடு அவரால் சொல்ல முடிந்தது. He included us also, those who read his letters, those who heard him. We know for sure. அவர் அந்த இந்த நிருபங்களை படித்தவர்கள், அதை கேட்டவர்களையும் இதிலே சேர்க்கிறார். நாங்கள் அறிவோம் என்று. What an assurance, what a certainty. எப்பேற்பட்ட நிச்சயம், எப்பேற்பட்ட ஒரு உறுதி. The universe is not running wild, but it is under the control of God. இந்த முழு உலகமும் அது ஏதோ காட்டுத்தனமாக இயங்கவில்லை, தேவனுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறது. And we'll believe that all things are under God's control. சகலமும் தேவனுடைய கட்டுப்பாட்டின் கீழாக இருக்கிறது There என்று is நாங்கள் no நம்புகிறோம். exception. எந்த ஒரு விதிவிலக்கும் அல்ல. Whether we live or die, it is all in God's hands. நாங்கள் ஜீவித்தாலும் மரித்தாலும் அது தேவனுடைய கரத்தில். All things work together. There is cooperation and coordination. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக கிரியை செய்கிறது, அங்கே ஒத்துழைப்பு இருக்கிறது. End result is making us grow into Christ likeness. முடிவோ கிறிஸ்துவின் சாயலிலே எங்களை வளரச் செய்வது. Let us not be discouraged with whatever trials we may face. நாங்கள் சந்திக்கும் சோதனைகளிலே நாங்கள் அதைரியப்பட்டு போக But வேண்டாம். let us humble ourselves. எங்களை நாங்கள் தாழ்த்தட்டும். Give us that longing that we should be more like you, Lord. நாங்கள் உம்மை போல அதிகமாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஏக்கத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. How much of insults, how much of torment, how much of torture you bore in order to save us. எங்களை ரட்சிக்கும்படியாக எத்தனை விதமான சித்திரவதைகளை, எத்தனை விதமான அவமானங்களை நீர் சகித்துக் கொண்டு Fill us with that love and compassion. அந்த அன்பினால் மனதுருக்கத்தினால் எங்களை நிரப்பும். Make us a blessing. எங்களை Let ஆசீர்வாதமாக்கும். your image be formed in us. உம்முடைய சாயலில் எங்களிலே உருவாகட்டும். I ask these blessings in your precious and holy name. இந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் கேட்கிறேன். Amen. ஆமென். கடைசியாக யாவரும் எழுந்து நின்று 88ஆம் பக்கத்தில் உள்ள 246வது பாடலை பாடலாம். நான் உம்மை பற்றி இரட்சகா மீன் வெட்கம் அடையேன். I'm not ashamed, O my Lord, not to defend his cause. நான் உம்மை பற்றி இரட்சகா மீன் வெட்கம் அடையேன். வேறாண்மை குறித்தாண்டவம் நான் சாட்சி கூறுவேன். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தேன்.
அண்டையில் நம்மை வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். மாவல்லவாக்கின் உண்மையை கண்டுணர செய்தீர். நான் ஒப்புவித்த பொருளை விடாமல் காக்கிறீர். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். நீர் மாட்சியோடு வாருவீர், அப்போது காணிப்பேன். ஓர் வாசஸ்தலம் கொடுப்பீர், மெய்வாக்கியம் அடைவேன். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். Let us pray. Now may the grace of the Lord Jesus Christ, love of the Father, fellowship and communion of the Holy Spirit may rest and abide with all of us, both now and forevermore. Amen.